உருளைக்கிழங்கு தொகை இருங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கில் வச்சு பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி கட்டையெல்லாம் வச்சு ஏற்றத்துக்கு கற்பூரம் எல்லாம் வச்சுட்டு செய்யலான்னு பார்க்குறோம். இதோட பழைய வீடியோ ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டைங்க வச்சு தான். ஆனால் இங்கே வந்து சரி இதெல்லாம் இங்கே வச்சு பண்ணுறது சொல்லிட்டு வாங்கவும் முடியாமல் அப்புறம் சரி அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். ஸோ விளக்கு வச்சு இது பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து விறகு கட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இது எக்ஸ்ட்ரா துணி ஏதாவது நம்ம க்ளீனப் பண்ணுறதுக்கு. இது லாஸ்ட் டைம் செஞ்ச ஆயில் அப்படியே சரி இது வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ எதாவது ஏற்றணுன்னா கட்டையில் வந்து லைட்டாக தொட்டோ இல்லை கட்டையை ஏற்றும் போது காற்று வச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஏற்றினா நல்லா எரியும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கும்போது எரி வைப்பேன். கேர்ஃபுல்லாக எரி வைக்கணும். அதுக்கு எதுங்க இது வந்து அரோமனை அரோமனைன்னா கட் பண்ணுறது தான். நம்ம எப்படி நைஃப் வச்சு கட் பண்ணுறோம். இது வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி தான் இந்த அரோமனை. அதுவும் பழைய ஆளுங்கள்லாம் அவங்க சைட்லலாம் எல்லாமே அசால்ட்டாக கட் பண்ணுற ஐட்டம் இது. இது வந்து இதுவே லைட்டாக ஷார்ப்பாக தான் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். ஸோ லேடிஸுங்க இதை வச்சு தான் கட் பண்ணுவாங்க. நான் வந்து சாதா நைஃப் வச்சு தான் கட் பண்ணி பண்ணுவேன். இதில் வந்து எனக்கு பழக்கம் இல்லை. இது செட்டில் என் சிஸ்டர் வாங்கி கொடுத்துருக்கா. ஜொல்லு வச்சியா? சரி சரி ஆயிடுச்சா? சரி இன்னும் லைட்டாக வலிக்கும். சரி ஓகே ஜொல்லு வச்சிட்டிங்களே சரி ஆகிடும். ஓகே நாங்கள் எல்லாம் டாக்டர்லாம் நாங்களே ஜொல்லு வச்சுப்போம். நாங்களே மஞ்சள் தைச்சிப்போம். நாங்களே விபூதி தைச்சிப்போம். உருளைக்கிழங்கு ஆகுது வெயிட் பண்ணுங்கள். சரி நான் பார்க்குறேன்டா. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க விடுறாளா பாரு முருகா. இப்போ வந்து சுப்பி எவ்வளோ குட்கெல்லாம் கம்னு உட்காந்துக்குது. எதாவது டிஸ்டர்ப் பண்ணா இது ஒன்று நடுவில் ஐயோ கோச்சிக்காதீங்க குட்கல் என் பித்தி சுபி சூப்பர் கேர்ள். இப்போ இது வந்து ஐயோ மறந்துட்டேனே நான் சொல்லிட்டு இருந்தேன். அதான் நம்ம நைஃப் வச்சியே கட் பண்ணிக்கலாம். இது என் சிஸ்டர் வந்து சில செட்டெல்லாம் எட்டு வந்தது. அதில் வந்தது தான் இது. சரி அழகாக இருக்குது சொல்லிட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம். இந்த ஜக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம்ல. இல்லை கரெக்ட் வச்சுக்கலாம். இல்லை இப்போ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். சரி இங்கே என் மதருக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. சரி இங்கே அடுப்பு பற்ற வச்சு அந்த புகை அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு சரி ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே இப்போ அடுப்பு வைக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு நான் ஆல்ரெடி என்னோடய கிச்சனில் வச்சுருக்கேன். ஏச்சு கூச் சொல்லு. இவங்களுக்கும் வீசிங் இருக்குது. அதனால இப்போ வந்து உருளைக்கிழங்கு மட்டும் நாங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஏதாவது இருக்குது. இவங்களுக்கு சளி இருக்குது, இவங்களுக்கு வீசிங் இருக்குது, என் மதருக்கும் வீசிங் இருக்குது. ஸோ அதனால அப்பாவுக்கு உங்களால் டென்ஷன் இருக்குது. என்னால் ஆமாம் என்னால் தான் மோஸ்ட் ஆஃப் டென்ஷன் இருக்குது. சரி இப்போ என்னென்னா உருளைக்கிழங்கு வந்த உடனே நாங்கள் வந்து சரி இருக்கிறத வச்சு இப்போதைக்கு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கோம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஐயோ மறுபடியும் ஸ்டார்ட். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல. சரி ஓகே.